கடலூர் மாவட்டத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற்று வரும் தேமுதிக மாநாட்டில் அக்கட்சியின் பொருளாளர் சுதீஷ் பேசியதை பார்க்கலாம். 2011 தலைவர் அவர்கள் 29 சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக கேப்டன் அவர்கள் சட்டசபைக்கு சென்றார். மீண்டும் அதே தொகுதியிலே தேமுதிக வெற்றி பெற்று நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக பதவியேற்க வேண்டும் என்று என்னுடைய ஆசை. 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம அனைவரும் ஆதரவு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற அந்த நாள் பிரேமலதா விஜயகாந்த் என்கின்ற நான் அந்த குரல் கண்டிப்பாக ஒலிக்க போகிறது. இன்னைக்கு எல்லா கட்சியிலும் பேசுறாங்க, கூட்டணி பேரம் பேசுறாங்க. ஆமாதான், என்ன பேரம் பேசுறோம்? வேற எந்த கட்சியும் பேச முடியாது. பேசுறதுக்கு ஒரே கட்சி தேமுதிக தான், வேற யாருமே கிடையாது.